ஓகே. நம்ம இந்த வீடியோல இந்த கேள்விய நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வியோடைய வாக்கிக்கொள்ளுங்க. தடை Rனுடைய பெருமானம். அதாவது சிம்பிள் Rன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிம்பிள் R வந்து பார்த்தீங்கன்னா, இந்தா இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குறியீட நீங்க பார்க்கலாம். இந்த அம்புக்குறி வந்து போட்டிருக்காங்க. அப்படின்னு அர்த்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா, மாறும் தடை இல்லையா? இந்த தடையிற பெருமானத்த மாற்றப் போறோம். அந்த பெருமானம் வந்து பார்த்தோம்னா, 0லிருந்து முடிவிலிக்கு மாற்றப்படக்கூடியது என்று சொல்லி, அதில தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, 0ன்னு சொன்ன மிகச்சிறிய பெருமானத்திலிருந்து முடிவிலி அல்லது நான் சொல்லலாம்னு சொன்னா, மெகா ஓம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெருமானத்த மாற்றப் போறாங்க. இதன்போது கல்வனமானியினூடாக மின்னோட்டம் மாறுபடுவதைக் காட்டும் வரைவு என்று சொல்லி கேள்வி வருது. கல்வனமானி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்குது. அப்ப நீங்க கீழ வந்து விடைகள பார்க்கலாம். இது 1வது விடை, 2வது விடை என்று சொல்லி இந்த விடைகள் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. இதில நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். என்னன்னு சொன்னால், இந்த மின்னோட்டத்தினுடைய பெருமானம் எக்ஸ் அச்சுக்கு மேலேயும் இருக்குது, எக்ஸ் அச்சுக்கு கீழேயும் இருக்குது. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், மின்னோட்டத்தினுடைய திசை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில மாறுது. அதாவது நான் என்ன சொல்றேன் என்று சொன்னால், வெஸ்ட்டுக்கு மின்னோட்டம் கீழிருந்து மேல போகுது என்று சொல்லி நான் எடுத்தேன் என்று சொன்னால், அது ஒரு குறித்த கட்டத்துக்கு பிறகு அந்த மின்னோட்டம் மேலிருந்து கீழ வருகுது என்றது தான் வந்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுது. என்னன்னு சொன்னா மின்னோட்டத்தின் திசை மாறுது என்று சொல்றது தான் இந்த கிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேலேயும் கீழேயும் கிறுக்கியாங்க. எக்ஸ் அச்சுக்கு மேலேயும் கீழேயும் கிறுக்கியாங்க. அந்த விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். ஓகே. இப்ப இந்த கேள்விய நம்ம எப்படி செய்யலாம்? இது இப்படி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துட்டுன்னு சொன்னா, இந்த கேள்வி டக்குனு எப்படி செய்யலாம்னு சொன்னால், இதில இருக்கிற ஐடியா என்னன்னு சொன்னா, இந்த கல்பனமானி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்பியர் மானி எந்த இடத்துல தொழிற்படுது என்று சொன்ன விஷயத்த நீங்க கேட்ச் பண்ணிறணும். ஏனென்று சொன்னால், ஒரு கல்வனமானி, அம்பியர் மானிய நம்ம மாத்தணும்னு சொன்னால், அந்த கல்வனமானியினுடைய தடைக்கு கல்வனமானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கல்வனமானியினுடைய தடைய நம்ம புறக்கணிக்க முடியாது. இல்லையா? கல்வனமானிக்குள்ள இருக்கிற தடைய நம்ம புறக்கணிக்க முடியாது. ஆனா, கல்வனமானிய நம்ம அம்பியர் மானிய மாத்தக்குள்ள என்ன செய்வோம்னு சொன்னா, அந்த கல்வனமானியினுடைய தடைக்கு சமாந்தரமாக ஒரு பக்க தடைய வந்து இணைப்போம். அந்த பக்க தடை மிகவும் சிறிய தடை என்று சொல்லி நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க இல்லையா? மிக, மிக சிறிய தடைய வந்துட்டு நம்ம இணைக்க போறோம். இணைச்சு தான் என்ன செய்றோம்னு சொன்னா, நாம வந்துட்டு கல்வனமானிய அம்பியர் மானியா மாத்துறோம். இல்லையா? அதாவது உயர் வீச்சுடைய உணர்திறன் குறைந்த ஒரு அம்பியர் மானிய வந்துட்டு நம்ம என்ன செய்றோம்னு சொன்னா, இந்த கல்வனமானிய பயன்படுத்தி உருவாக்குறோம். அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, அப்ப இதான் ஐடியான்னு சொன்னா, இப்ப இந்த கல்வனமானி, அம்பியர் மானிய தொழிற்படுறபடியால, இந்த கல்வனமானியினுடைய விளையுள் தடை இல்லையா? இந்த கல்வனமானியில் இருக்கிற விளையுள் தடை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, புறக்கணிக்க போறோம். இந்த கல்வனமானியினுடைய விளைவு தடை வந்து பார்த்தோம்னு சொன்னா, புறக்கணிக்க போறோம். ஏன்னு சொன்னால், இந்த கல்வனமானி வந்துட்டு செய்யக்குள்ள வந்துட்டு இந்த கல்வனமானி அம்பியர் மானிய மாத்தக்குள்ள, இந்த கல்வனமானிக்குள்ள வந்து ஒரு தடை இருக்கும் இல்லையா? இது வந்து பார்த்தோம்னா, கல்வனமானி இந்த தடைன்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு சமாந்தரமா என்ன செய்ய போறோம்னு சொன்னால், ஒரு பக்கத்தடை வந்து இணைக்க போறோம் இல்லையா? இதோட வந்து பார்த்தோம்னு சொன்னா, பக்கத்தடை வந்து இணைக்க போறோம். இணைச்சு தான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த கல்வனமானிய வந்துட்டு நம்ம அம்பியர் மானியா மாத்த போறோம் இல்லையா? கல்வனமானிய வந்துட்டு அம்பியர் மானிய மாத்த போறோம். இது வந்து பார்த்தோம்னு சொன்னா, அந்த கல்வனமானியினுடைய தடை என்று சொல்லி வரும். இது வந்து பார்த்தோம்னா, பக்கத்தடை என்று சொல்லி வரும். இது பக்கத்தடை என்று சொல்லிவிட்டோம். பக்கத்தடையினுடைய பெருமானம் வந்து பார்த்தோம்னு சொன்னா, மிகவும் சிறிய பெருமானமாய் காணப்படும் இல்லையா? பக்கத்தினுடைய பெருமானம் மிகவும் சிறிய பெருமானம்னு சொல்லி காணப்படும். நான் எஸ்ன்னு சொல்லி மார்க் பண்றேன். மிக, மிக சிறிய பெருமானம். அப்ப இந்த கல்வனமானியில ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது விளையில் தடை வந்து பார்த்தீங்கன்னா, விளையில் தடை நான் ஆர் டேஷ் என்று சொல்லி வச்சேன்னு சொன்னா, விளையில் தடை ஆர் டேஷ் என்று சொன்னேன்னு சொன்னால், இந்த கல்வனமானியோட விளையில் தடை அந்த நம்ம குறிச்சிருக்கோம்ல எஸ் என்று சொன்ன மிகச்சிறிய தடை, அந்த மிகச்சிறிய பெருமானத்தை விட குறைவான பெருமானமா காணப்படும். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த இடத்துல கல்வனமானிகள் தடை இல்ல, கல்வனமானிகள் தடை 0 என்று சொல்லி நம்ம எடுத்து தான் இத கிளியர் செய்ய போறோம். ஸோ அதுக்காக தான் இத வந்து கீறி காட்டிக்கும். ஓகே. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பெருமானத்த பிரதிட்டு பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு ஆர் வந்து 0ன்னு சொன்னால், ஆருக்கு அதாவது மேல வந்து பார்க்கலாம் நீங்க. இந்த இடத்துல மாறுதடைக்கு வந்துட்டு 0ன்னு சொன்ன பெருமானத்த நம்ம போட்டுட்டோம்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் கம்பி மட்டும் தான் இருக்கும் இல்லையா? வெறும் கம்பி மட்டும் இருக்க போகுது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னு சொன்னா, அடுத்து வந்து மின்னோட்டம் வந்து வரப்போகுது இல்லையா? ஐன்னு சொல்லி ஒரு மின்னோட்டம் வருதுன்னு சொல்லி வைப்போம். ஐன்னு சொன்ன மின்னோட்டம் வருது. ஆனா நீங்க ஒரு இடத்துக்கு நோட் பண்ணலாம்னு சொன்னா, இந்த கம்பியிலே, அதாவது இந்த கம்பி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தடையுமே வந்துட்டு இதில ஃபிக்ஸ் பண்ணல இல்லையா? எந்த ஒரு தடையுமே இதில ஃபிக்ஸ் பண்ணல. அப்ப நீங்க இந்த இடத்துல சாதாரணமா பி என்று சொல்லி ஒரு அழுத்தத்த நீங்க குறிச்சீங்கன்னு சொன்னா, இந்த பி என்று சொல்றது, இந்த கம்பியில இருக்கிற எல்லா புள்ளியிலயும் வரும் இல்லையா? இந்த கம்பியில இருக்கிற எல்லா புள்ளியிலயும் வந்து பார்த்தோம்னா, பி என்று சொல்லி வரப்போகுது. அப்படி வருதுன்றபடியால, இஞ்சால பக்கம் இந்த தடைக்கு இஞ்சால பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பி தான் வரப்போகுது இல்லையா? இந்த தடைக்கு இஞ்சால பக்கம் பி தான் வரப்போகுது. அப்படின்னு சொன்னா, அந்த தடைக்கு குறுக்கியான விளையில் அழுத்த வேறுபாடு, இந்த தடைக்கு குறுக்கியான விளையில் அழுத்த வேறுபாடு நமக்கு 0 என்று சொல்லி வரும். இந்த தடைக்கு குறுக்கியான விளையில் அழுத்த வேறுபாடு 0 என்று சொல்லி வரும். அப்ப விளையில் அழுத்த வேறுபாடு 0 என்று சொன்னா, இந்த தடை என்ன செய்யாதுன்னு சொன்னால், இந்த இடத்துல
வேலை செய்யாது. இந்த தடைக்குள்ளால வந்து பார்த்தோம்னா, மின்னோட்டம்னு சொல்றது செல்லாது என்று சொன்ன விஷயத்த நீங்க மார்க் பண்ணிக் கொள்ளணும். அப்ப வார மின்னோட்டம் என்ன செய்யும்னு சொன்னா, அது என்ன செய்யும்னா, வழமை போல என்ன செய்யும்னா, இதுக்குள்ளால வரும் இல்லையா? விடத்தால வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விடத்த இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு 2 பாதை இருக்கு. இந்த பாதையால போய் இந்த தடைக்குள்ளால வரலாம். அல்லது இந்த பாதைக்குள்ளால போகலாம் இல்லையா? ஸோ அதுதான் நடக்கப் போகுது. அந்த மின்னோட்டம் என்ன செய்யும்னா, இதுக்குள்ளால போகப்போகுது. அதே மாதிரி இதுக்குள்ளால போகப்போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து கேப்பிட்டல் ஆரா தான் இருக்குது. இதுவும் கேப்பிட்டல் ஆரா தான் இருக்குது. 2 தடையும் சமனான பருமன். அதேபோல சமாந்தரமா இருக்குது இல்லையா? 2 தடையும் வந்து பார்த்தீங்கன்னா, சமாந்தரமா இருக்குது. அப்ப மின்னோட்டம் என்ன செய்யும்னா, டபுள் அதாவது பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் இல்லையா? அப்ப இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, I/2 ன்னு சொல்லி போகப்போகுது. அப்ப இதுக்குள்ள I/2 ன்னு சொல்லி போனா, இந்த கம்பியில வந்து பார்த்தீங்கன்னா, கீழிருந்து மேலாக கீழிருந்து மேல் திசையில வந்து பார்த்தீங்கன்னா, I/2 ன்னு சொன்ன கரண்ட் போப்போகுது. அத நீங்க பார்க்கலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இன்னொரு இன்னொரு பாயிண்ட்டை நான் இந்த இடத்துல சொல்லணும். என்னன்னு சொன்னால், இந்த இந்த சர்க்யூட்ல இந்த பாயிண்ட்டுக்கும், அதாவது இந்த பாயிண்ட்டுக்கும், இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற விளையில் தடை என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற விளையில் தடை என்னன்னு சொல்லி சொன்னால், நான் அப்பயே சொன்னேன் இந்த தடை வந்து வேலை செய்யாதுன்னு சொல்லி. அப்ப நம்ம அத விட்டுறலாம். விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடையும், அதாவது இந்த தடையும், இந்த தடையும் தங்களுக்குள்ள சமாந்தரம் இருக்கிறபடியால, அதன் விட வந்து பார்த்தீங்கன்னா, R/2 ன்னு சொல்லி வரப்போகுது இல்லையா? அதன் விட வந்து பார்த்தீங்கன்னா, R/2 ன்னு சொல்லி நமக்கு அந்த பெருமானம் வந்து வரப்போகுது. அது விளையில் தடை வந்து R/2 ன்னு சொல்லி வரும். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு அவ்வளத்தையும் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். 2வது பார்த்தோம்னு சொன்னா, நம்ம வந்து சிங்குலாருக்கு வந்து Rன்னு சொல்லி போட போறோம் இல்லையா? அதாவது இந்த மற்ற 3 தடையற்ற பெருமானம் Rன்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்ப அதனால சிங்குலாருக்கு நம்ம கேப்பிட்டல் Rன்னு சொல்லி போட்டோம்னு சொன்னா, அது வீன்ஸ்டோன் பிரிட்ஜ்ல காணப்படுது. வீன்ஸ்டோன் பிரிட்ஜ்ல காணப்பட்டதுன்னு சொன்னால், இந்த என்ன சொல்ற மத்தியில இருக்கிற கம்பிக்குள்ளால வந்து பார்த்தோம்னா, எந்த ஒரு மின்னோட்டமும் செல்லாது. அப்ப அதுக்குள்ள ஓடுற மின்னோட்டம் 0. அப்ப நீங்க மேல கிராஃப் பார்க்கலாம் இல்லையா? எல்லா கிராஃப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த வந்து 0 வார அந்த விஷயத்த வந்து காட்டியிருக்காங்க. அப்ப நீங்க அத நோட் பண்ணலாம். அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, Rக்கு மிகப்பெரிய தடை வந்து போடப் போறோம். மிகப்பெரிய தடைய போட்டுட்டோம்னு சொன்னா, இதுக்குள்ளால வந்து பார்த்தீங்கன்னா, மின்னோட்டம் செல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, திறந்த சுற்றுமாய் நம்ம கருதலாம் இல்லையா? திறந்த சுற்றுமாய் கருதலாம். அதுக்குள்ளால மின்னோட்டம் செல்லாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளால வந்து பார்த்தீங்கன்னா, மின்னோட்டம் வருது இல்லையா? இதுக்குள்ளால மின்னோட்டம் வருது. நான் அத I டாஷ் என்று சொல்லி மார்க் பண்ணிக்கொள்றேன். இதுக்குள்ள I டாஷ் என்று சொல்லி மின்னோட்டம் இருக்கு. அந்த மின்னோட்டம் என்ன செய்யும்னா, இதுக்குள்ளால போக எந்த ஒரு விதமான பாதையும் இல்லை. ஏன்னா பாதை வந்து திறந்து இருக்குது. அதுக்கான காரணம் நம்ம மிகப்பெரிய தடை வந்து இதில போட்டிருக்கிறபடியால இந்த பாதைக்குள்ளால செல்லாது. அப்ப வேற வழியே இல்ல. அது என்ன செய்யும்னு சொன்னா, இந்த பாதைக்குள்ளால போப்போகுது இல்லையா? I டாஷ் என்ற மின்னோட்டம் என்ன செய்யும்னு சொன்னால், அந்த Rன்னு சொன்ன தடைக்குள்ளால போப்போகுது. போயிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு போறதுக்கு 2 பாதை இருக்கு. அது இதுக்குள்ளாலயும் போகலாம். அதே மாதிரி அந்த மின்னோட்டம் கீழ் திசையாலயும் போகலாம் இல்லையா? கீழ் திசையாலயும் போய் அப்படியே போயிட்டு, அது என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, இந்த இடத்துல வரப்போகுது. அப்ப நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணணும் என்னன்னு சொன்னா, நான் மேல் சொன்ன அதாவது மேல வந்து பார்த்தீங்கன்னா, மின்னோட்டம் இந்த மத்தியில இருக்கிற கம்பிக்குள்ளால மின்னோட்டம்னு சொல்றது, கீழ் திசையிலிருந்து மேல் திசையை நோக்கி போகுது. ஆனால் இந்த இடத்துல, இந்த கண்டிஷன்ல இந்த கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வார மின்னோட்டம் மேலிருந்து கீழ வருது இல்லையா? அந்த மின்னோட்டத்தில திசை வந்து பார்த்தீங்கன்னா, மாறி இருக்குது. அதனால தான் மேல இருக்கிற எல்லா கிராஃப்லயும் அந்த மின்னோட்டம் எக்ஸ் அச்சுக்கு மேல கீழ வந்துட்டு கிறுக்கியாங்க. ஓகே. அப்ப அடுத்த பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், அப்ப இதுல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த மின்னோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழால வந்துட்டு மேலால போகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும் என்னன்னு சொன்னால், இந்த I டாஷ் என்று சொன்ன பெருமானம் இந்த இடத்துல வந்துட்டு, இஞ்சாலயும் போகுது, மற்றது வந்து பார்த்தீங்கன்னா, இதாலயும் போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2ம் சமனான தடைகள் சமாந்தரமாக வந்துட்டு இணைக்கப்பட்டிருக்கிறபடியால, போற மின்னோட்டத்தினுடைய பருமன்னு சொல்றது I'/2ன்னு சொல்லி வரும். அதாவது சமனான பெருமானங்கள பிரியும் இல்லையா? அதாவது 2ஆ பிரிக்கிற மாதிரி இல்லையா? I'/2ன்னு சொல்லி அதனுடைய பெருமானங்களுக்கு பிரியப் போகுது. ஸோ அந்த விஷயத்த நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த பாயிண்ட்டுக்கும், இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற விளையில் தடை என்ன? இந்த பாயிண்ட்டுக்கும், இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில விளையில் தடை என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல R இருக்குது இல்லையா? அதாவது இந்த இடத்துல R இருக்குது. அப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, Rன்னு சொன்ன தடை இருக்குது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா, தங்களுக்குள்ள சமாந்தரம் இருக்கு இல்லையா? அந்த 2 ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா, தங்களுக்குள்ள சமாந்தரம் இருக்குது. அப்ப விடத்த வந்து பார்த்தீங்கன்னா, Rன்னு சொல்லி தடை இருக்குது. அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு Rன்னு சொல்லி சமாந்தரமா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு தடை வந்து Rன்னு சொல்லி சமாந்தரமா இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள எல்லாம் பார்க்கும் இல்லையா? அப்ப நீங்க ஈஸியா சொல்லலாம். இந்த 2 தடையும் சமாந்தரமா இருக்கிறபடியால, அது 2க்குமான விளைவு வந்து பார்த்தீங்கன்னா, R/2ன்னு சொல்லி வரும். அது 2க்குமான விளைவு வந்து பார்த்தீங்கன்னா, R/2ன்னு சொல்லி வரும். இந்த R, R/2ம் ஒன்றுக்கொன்று தொடரா இருக்கிறபடியால, அது விளைவு தடை 3R/2ன்னு சொல்லி வரும். அது விளைவு தடை 3R/2ன்னு சொல்லிரும். இப்ப நீங்க சில நேரம் யோசிக்கலாம் என்னன்னு சொன்னா, ஏன் நம்ம வந்து இந்த இடத்துல விளைவு தடை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால்,
நீங்கள் மேல் படத்தில் வந்து பார்க்கலாம் விளைவு தர R/2 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன். கீழ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விளைவு தர 3R/2 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது மேல் படத்தோட ஒப்பிடக்குள்ள கீழ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தடையினுடைய பெருமானம் 3 மடங்குல பெருசாக இருக்குது இல்லையா? தடையினுடைய பெருமானம் உங்களுக்கு 3 மடங்குல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக இருக்குது. எனவே நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இதில் மெயின் சர்க்யூட்டில் வர அதாவது பிரதான சுற்றில் வர மின்னோட்டம், அதாவது பிரதான சுற்றுன்னு சொல்கிறது இந்த இதுலையே இந்த பேட்டரி இல்லையா? இந்த பேட்டரியிலேருந்து வர மின்னோட்டம் தான் சொல்கிறேன். பிரதான மின்னோட்டம் ஐன்னு சொல்லி எடுத்துன்னு சொன்னால் இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல இந்த I' என்று சொல்றது கட்டாயமாக எப்படி இருக்கும்னு சொன்னால் விளைவில் தடை பெருசு என்று சொன்னபடியால் விளைவில் தடை பெருசு என்றபடியால் கட்டாயமாக அந்த பெருமானம் I/3 என்று சொல்லி வரும். I' பெருமானம் I/3 என்று சொல்லி வரும். I' பெருமானம் I/3 என்று நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் I' பெருமானம் I/3 என்று கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் இந்த கம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே போகிற மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அதாவது I'/2 பெருமானத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். I'/2 பெருமானம் என்ன வரும்னு சொன்னால் I/6 என்று சொல்லி வரும். அதாவது I/6 என்று சொல்லி வரும். ஓகேயா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு வர மின்னோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா I/2 இல்லையா? இதுக்குள்ளால வந்து அதாவது இந்த கம்பிக்குள்ளால வர மின்னோட்டம் I/2 சொல்லி வருகிறது. அந்த I/2 சொன்ன மின்னோட்டம் கீழிருந்து மேல் திசையில் வருது. ஆனால் இந்த படத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மின்னோட்டம் I/6 சொல்லி வருது. I/6 சொல்லி மிக குறைஞ்ச பெருமானம் வருது. அது மேலேருந்து கீழே வருது. அப்போ ஒரு ஆள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக கிராஃபுக்கு இடலாம். அதாவது R7 பூஜ்ஜியம் அறிக்கைக்குள்ளே நமக்கு என்ன பெருமானம் வந்ததுன்னு சொன்னால் I/2 சொல்லிடலாம் வந்தது. அதாவது I/2 சொல்லி அந்த கம்பிக்குள்ளால போகிற மின்னோட்டம் வந்தது இல்லையா? I/2 சொல்லி வந்தது. முடிகிற கணத்தில் அதாவது முடிகிற கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா I/6 சொல்லி வந்தது இல்லையா? முடிகிற கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வார மின்னோட்டம் I/6 சொல்லி நமக்கு வந்துச்சு. அப்போ நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? இந்த இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. மற்றது இந்த இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்குது இல்லையா? இந்த இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. அதாவது இந்த இடைவெளி பார்த்தீங்கன்னா I/2 சொன்னோடைய பெருசாக இருக்குது. இது I/6 சிறுசாக இருக்குது. அப்போ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே கல்வனமானிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கீழிருந்து மேலே மின்னோட்டம் போகிறத நான் ப்ளஸ் என்று எடுத்து கீறப்புறேன் என்று சொல்லி ஒரு ஆள் கீறினார்ன்னு சொன்னார். இப்படி கீறிவேர். இன்னொரு மாணவன் என்ன செய்யலாம்னு சொன்னால் கல்வனமானிகளில் கீழிருந்து மேலே போகிற மின்னோட்டத்தை நான் மைனஸில் கீறப்புறேன் என்று சொல்லி அவர் கீறினார்ன்னு சொன்னார். அவர் இப்படி கீறிப்பேர். இப்போ மைனஸில் அவர் செஞ்சுட்டு இருந்தான்னு சொன்னால் அவர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா I/2 சொல்லுவார். அது வந்து பார்த்தீங்கன்னா திசை மாறணும்னு இடத்துல எனக்கு I/6 சொல்லுவார். அப்போ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 சான்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து வரலாம் இல்லையா? 2 சான்ஸில் வந்துட்டு கிராஃப் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் மேல் கிராஃப் வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நம்ம வந்துட்டு கீழக்குள்ள அதாவது கல்வனமானிக்குள்ளால போகிற மின்னோட்டம் கீழேருந்து மேலாக போகுதுன்னு சொல்லி நம்ம கீழக்குள்ளே வந்துட்டு இந்த மேலாக போகிறது நான் ப்ளஸில் கீறப்புறோம்னு சொன்னால் இந்த தூரம் வந்து பெருசாக அரிக்கணும், கீழே இருக்கிற தூரம் சிறுசாக அரிக்கணும். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா கல்வனமானிக்குள்ளால கீழேருந்து மேலே போகிற மின்னோட்டத்தை நான் மைனஸில் தான் பெஸ்ட் எடுத்து கீறப்புறோம்னு சொன்னால் கீழே இருக்கிற தூரம் பெருசாக அரிக்கணும், மேலே இருக்கிற தூரம் சின்னனாக அரிக்கணும். அப்போ அப்படி கிராஃப் எங்கே இருக்குது என்று சொல்லி நீங்கள் வடிவாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் ஓகே முதலாவது உடையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது இல்லையா? முதலாவது உடையிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேலுக்கு வந்து மேலுக்கு ஸ்டார்ட்டில் இருக்கிறக்குள்ளே பெருசாக கீறிக்காரு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிறுசாக கீறிக்காரு. அப்போ இந்த கிராஃப் வந்து ஓகே. இந்த 2வது கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தூரம் இந்த தூரம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூரம் கிட்டத்தட்ட சமனாக இருக்குது இல்லையா? கிட்டத்தட்ட சமனாக இருக்குது. அதனால் இந்த விட வந்து வரப்போகிறது இல்லை. அடுத்து 4வதுல நீங்கள் வடிவை பார்க்கணும். ஏன்னா 4வத நம்ம இப்போ அடுத்து அந்த 4வதுலேருந்து பார்த்தீங்கன்னா கீழேக்கு இருக்கிற தூரம் பெருசாக இருக்குது, மேலுக்கு இருக்கிற தூரம் சின்னனாக இருக்குது. ஆனால் அவங்க அப்படி இல்லை, அவங்க மாறி கீறிக்கிற படியால் தான் இந்த விடப்புல அவங்க அப்படி மாறி கீறிக்கிற படியால் தான் இந்த விடப்புல தட்டி தவறி உங்களுக்கு ஏபிசிடி அதாவது ABCDE என்று சொல்லி போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் வரக்குள்ள ABCD என்று சொல்லி போட்டுட்டு கீழே வந்து கேள்வி கேட்பாங்க. இதில் இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு சரி வரும் என்று சொல்லி கேட்கக்குள்ள இந்த கிராஃப் சரியான முறையில் கீறப்பட்டிருந்தால் அதாவது நல்லா கீழே வந்து இழுத்து மேலே விடத்தோட முடிகிற மாதிரி இந்த இப்படியான டைப்பில் வந்து கீறப்பட்டிருந்தா அந்த விடையும் சரியான விடையாக தான் வரப்போகுது இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் வடியை மாற்றணும். ஏன் இந்த விட வராதுன்னு சொன்ன விஷயத்தை நீங்கள் வடியை வழங்கி வைக்கணும். ஸோ இந்த விட வரப்போகிறது இல்லை. இந்த 2 விடையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வராது இல்லையா? இந்த 2 விடையும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ உங்களோட விடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு முதலாவது விடை